அப்போ இன்னைக்கான பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கான பாடம் வந்து பிளாக் சி. ஓகேங்களா? ஸோ பிளாக் சியை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் யாரு, அதுக்குன்னு ட்ரிக்ஸ் என்ன பார்க்குறோம், அதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுடைய கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதானதுப்பா பிளாக் சிம்பாங்க, கருங்கடல் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கடலை சுற்றி இருக்கக்கூடியவங்க பார்க்கலாமா நம்ம? ஸோ பிளாக் சி பார்டரில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் உள்ள இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் யார் இருக்காங்க? ரஷ்யா. ஓகே. இன்னொரு பக்கம் ஜார்ஜியா, தென் டர்க்கி. ஓகே. இந்த பக்கம் பல்கேரியா, இந்த பக்கம் ரொமேனியா, அண்ட் ஃபைனலா உக்ரைன். அப்போ சுற்றி என்னது எந்த கண்ட்ரி நம்ம கேள்வி கேட்பாங்க. ஒரு 5-6 கண்ட்ரியை கொடுத்துட்டு என்னது எந்த கண்ட்ரிலாம் பிளாக் சி கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னு கேள்வி கேட்பாங்க. எப்படி சார் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன ட்ரிக்ஸ் இருக்கு? ஸோ ட்ரிக்ஸ் பாருங்க. என்னது? டர்க்கிஷ் பர்கர், அதுக்காக தான் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? டர்க்கிஷ் பர்கர்ஸ். அப்போ டர்க்கிஷ்னா என்னது? டர்க்கி. ஓகேங்களா? அடுத்து என்னது? பர்கர்ல பி ஃபார் பல்கேரியா, யூ ஃபார் உக்ரைன், ஆர் ஃபார் ரஷ்யா. இந்த இடத்துல பியூஆர்ல பக்கத்தில் வச்சுக்கோங்க உக்ரைன் ரஷ்யாவை, ஏன்னா அது பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, ஈஸியா இருக்கும். அப்ப என்னது? உக்ரைன் ரஷ்யா. அப்புறம் வந்து ஜி ஃபார் ஜார்ஜியா, ஆர் ஃபார் ரொமானியா. மொத்தம் 6 கண்ட்ரி தான். ஓகேவா?